இந்த வேர்டு வெறுமனே திருப்பார். இந்த பகுதி மாத்திரமல்ல, இந்த தெரு மாத்திரமல்ல, இந்த ராதாநகர் மாத்திரமல்ல, இந்த குரோம்பேட்டை மாத்திரமல்ல, இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாத்திரமல்ல, இந்த தமிழகம் மாத்திரமல்ல, அத்தனை மாகாணங்கள் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் இந்த ஸ்போக்கன் வேர்ட் போய்கிட்டே இருக்கும். இது போய்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்ல போனா யூடியூப் மூலமா யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க மூலமா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு விசுவாசம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கிலும் அது பிரசித்தமாகும்படி தேவன் செய்கிறாராம். நமக்கு தெரியாது யார் மூலியமா இது கனெக்ஷன்ல போகுதுன்னு, நமக்கே தெரியாது. தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை நிரூபிக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான அக்டோபர் மாதத்தில் எங்களோடு கூட குடும்ப ஆசீர்வாதமும் அதன் ஐக்கியத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவின் பலனை வேத வாக்கியங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு மகிமையான ஒரு பாடத்திட்டமாய் கற்றுக் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தினுடைய ஒரு வார்த்தையை மிக நம்ம அவசியமானதாக நாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயரா இருக்கட்டும், இல்லை அமாவாசை இரவு ஜெபமாக இருக்கட்டும், இல்லை பண்டிகை நாட்களிலே, அதாவது அரசாங்கம் விடுகிற பண்டிகை நாள், அரசாங்க விடுமுறை, அதிலெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வைத்தார்கள்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் குறித்து தான் அன்னைக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. எந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஊழியக்காரர்களுடைய கூட்டமைப்பிலையும் எடுக்கிற பொழுது ஊழியக்காரனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறது எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் வருகிறது. நல்ல பெரிய திருச்சபைகளில் அவங்க உறுப்பினராக இருந்து அந்த திருச்சபை மக்கள் பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, பாஸ்டர் பிரதர், பெரிய பிரச்சனை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, போராட்டம் தான், ஜெயம் பெற முடியல, அநேக நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்கிற காரியங்கள் தான். இப்போ ஒரு வாக்கியம் இப்படியா இருக்கிறது. நாம் 22 பாயிண்ட்களை குறித்து ஆராய்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த மீட்டிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, let every power chasing away my blessings be paralyzed in the name of Lord Jesus Christ. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய புத்தியினமா கூட இருக்கலாம், நான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது வாய்ப்புகள் வர நேரத்துல நான் இல்லாம போயிருக்கலாம், அல்லது கற்றுக்கொண்டபடியே நான் வேத வாக்கியங்களை சரியாய் பயன்படுத்தாதபடிக்கு என் மீது இந்த பேரலைசிங் பவர் என்ன தடை செய்திருக்கலாம். அப்ப ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய நன்மைகளை தடை செய்து 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 நான் வெற்றி பெற முடியாதவனாக நான் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வேத வாக்கியத்தை கொண்டு நாம் குடும்பமாக, ஒருவேளை நம்ம குடும்பத்துல யாரும் நம்மளோட இல்லை, ஆனா நம்ம விசுவாசிப்போம். நான் இருக்கிறேன், மனைவி இருக்கிறார், கணவர் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, எங்களுடைய சம்பந்தி குடும்பம் இருக்குது, எங்களுடைய பேரப்புள்ள இருக்கிறாங்க, பேரப்புள்ளுடைய சொந்தங்கள் இருக்கிறாங்க, என் அன்பர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா, எங்க குடும்பம் முன்னேறது மாத்திரமல்ல, எங்களுடைய வியாபாரம் செழிக்கணும், கையின் பிரயாசங்கள் செழிக்கணும், நாங்க ஆசீர்வதிக்கப்படுவது எங்களுக்கு மாத்திரமல்ல,
கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக, ஆனா மாய்மாலத்துல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தெய்வீக ஞானத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு தேவனுடைய சாட்சியாய் வாழ்வதற்காக இன்றைக்கு வேத வாக்கியங்களை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீர்களானால் அந்த ஜெபத்தினுடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமனே திரும்பாது. ஏனென்றால் இங்கே இந்த வாக்கியம் இப்படியா இருக்கிறது. Let every power chasing away my blessings be paralyzed in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே இதுவரையில் நான் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் அசுத்த ஆவிகளினாலே, எப்படிப்பட்ட அந்த ஆவிகள்? என்னுடைய வரக்கூடிய ஆசீர்வாதங்களை திரட்டுகிற, அதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னிலிருந்து துரத்துகிற அசுத்த ஆவிகளை இப்போ நாங்க பேரலைஸ் பண்றோம். அது செயல்பட முடியாதபடிக்கு அதை செய்ய போறோம். இவைகளுடைய ரூட் எங்க இருக்கு என்று கேட்டால், எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரையிலாக அங்கே வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்வை தெளிவுபடுத்துகிறதாக இருக்கிறது. நாம் வேதத்தை இன் ஜெனரல் வாசித்திருப்போம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், வேத வாக்கியங்களிலே நித்திய ஜீவன் உண்டு. அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய முக்கிய 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 கடமையாக இருக்குது. ஏன் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்கள்ல எல்லாருக்குள்ளும் அது இருக்க வேண்டும் என்று அது தெளிவுபடுத்துகிறது நம்மை. இது குடும்பத்துக்கு ஒண்ணு இருந்தா போதும், இல்ல ஒரு சபைக்கு ஒண்ணு இருந்தா போதும், இல்ல 50 பேருக்கு ஒண்ணு இருந்தா போதும், இல்ல 500 பேருக்கு ஒண்ணு இருந்தா போதும் என்று வேதம் நம்மளை சொல்லல. அது ஒவ்வொருடைய இருதயத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களாக அது இருக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் எல்லாருக்கும் கையில இருக்கணும், சொந்தமா இருக்கணும், கிரியை செய்கிறதா இருக்கணும், அது நமக்குள்ள அது வல்லமையின்படியே செயல்படுகிறதாக இருக்கணும். அது வல்லமை உள்ளதாக தான் இருக்குது. ஆனா அதை செயல்படுத்துகிற நோக்கமும் கிரியைகளும் அது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் இதுவரை உங்களை சேஸ் பண்ணி கொண்டிருந்ததா உங்களை கேட்கிறார். யூடியூப்ல பாக்குறவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் வாழ்க்கையில பிளெஸிங் ஒன்னிடத்துல சேராதபடி வரா மாதிரி இருக்குது, ஆனா என் கையில வந்து சேரல பாஸ்டர். என் குடும்பம் செழிப்பு போல தெரியுது, ஆனா என் கையில வரல பாஸ்டர். என் குடும்பத்துல மாற்றங்கள் வருவது போல தெரியுது, ஆனா மாற்றத்தை எங்களால் காண முடியல ஐயா. இப்போ வேதத்தின் தெளிவை நம்முடையதாக அது நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய சாயலாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தேவ திட்டம் என்று சொல்லி நீங்கள் அதை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். இப்போ காட்லி நேச்சருக்குள்ள நாம் வந்துவிட்டோம் என்பதை இங்க இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் அதை ப்ரொக்ளைம் பண்ணணும். இப்போ பிசாசை பார்த்து நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆமாண்டா, நாங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் தான் இருந்தோம். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நாங்கள் உயிர்த்தெழுந்த ஒரு மகிமைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இப்போ இப்படி சொன்னீங்கன்னா உங்களை இன்னும் அவன் எப்படி சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தானோ அந்த சேசிங் பகுதியிலிருந்து உங்களை கையை எடுத்துருவான். அவன் உங்களை தொடமாட்டான் இனிமேல். ஏன் அவனை தொடமாட்டான்? இப்ப நீங்க எதை சொல்லுகிறீங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அது ஆல்ரெடி டன். பிசாசு பாரம்பரிய காலங்கள் வழியாக, கணவன் மனைவி 2 சைடுடைய உறவுகள் வழியாக அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் அவங்களுடைய சந்ததிகளையும் கெடுப்பாங்க. அது அவனுடைய டியூட்டி, அது அவனுடைய எண்ணங்கள், அது அவனுடைய கிரியைகள். ஆனா உங்களையும் என்னையும் தேவன் உயிர்ப்பித்தார். எதற்காக உயிர்ப்பித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது உங்க வாழ்வு chasing the blessings through the evil spirit ல இருந்து நீங்க அடுத்த செகண்டே விடுதலை பெற்ற முடியும்.
உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிற வேளையிலே கிறிஸ்துவினுடைய சகல பவர்ஸ் அத்தாரிட்டி உங்களோடு கூட இணைக்கப்படுகிறது. அந்த இணைப்பை நீ ப்ரொக்ளைம் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறியோ உங்க குடும்பத்துல, அடுத்த செகண்ட் இந்த சேசிங் அவே பவர் உங்க மேல எங்கெங்கெல்லாம் தடையை வச்சிருந்தோ உங்களுக்கு தெரியாது. உங்க முன்னோர்கள் மூலமாக எங்கெங்கெல்லாம் அந்த தடையை வைத்துக் கொண்டு வந்ததோ அது உங்களுக்கு தெரியாது. ஆனா உயிர்ப்பித்த தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தாய் தன் வயிற்றிலிருந்து கர்ப்பமுட்டு பிறக்க போகிற குழந்தையினுடைய அசைவு முதல் கொண்டு அந்த சரீரம் உணர்கிறதாக இருக்கிறது. கர்ப்பம் தரித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இந்த வயிற்றில் வளருகிற பிள்ளை அடையாளமாக அந்த தாயின் வயிறு என்ன செய்யுது? அது பெரிதாகி கொண்டே வருகிறது. சோ ஒரு பிள்ளை வளருவது போல உனக்குள் உயிர்ப்பித்த அந்த வல்லமையை நீ உணர உணர எவ்ரிடே என்னென்ன பிரச்சனை இருக்கோ இதிலிருந்து என்னை இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று நீ அறிக்கை சொல்லுகிறவளாய் மாறணும். அறிக்கை சொல்லுகிறவனாய் மாறணும். அறிக்கை சொல்லுகிற குடும்பங்களாக மாறணும். ஒருவேளை நீங்கள் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய அத்தனை பேரையும் சொல்லி இந்த அறிக்கையை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது உங்களை தவிர யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவங்களை ஈவில் ஸ்பிரிட் எதுக்காக சேஸ் பண்ணிட்டு இருந்தது? ரட்சிக்கப்பட்ட கூடாது என்று சொல்லி. நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க இனி என் பிள்ளையாகிய இவரை சேஸ் பண்ண முடியாது, என் கணவனை சேஸ் பண்ண முடியாது, என் மனைவியை சேஸ் பண்ண முடியாது, என் பேர பிள்ளைகளை சேஸ் பண்ண முடியாது, என் முன்னோர்கள் உயிரோடு இருக்கிறவர்களை சேஸ் பண்ண நீ முடியாது. உனக்கு அந்த பவர்ஸ் இல்லை. ஏன் என்றால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த என்னை அவர் உயிர் பெற செய்தது போல சேஸ் பண்ற ஆவியே உனக்கு இவங்க மேல உரிமை இல்லை என்று எப்போ அடுத்த செகண்ட் நீ பிரகடனப்படுத்துகிறியோ நீ அப்பொழுது அந்த டெலிவரன்ஸை உன் குடும்பத்துல உன்னை கொண்டு உயிர்ப்பித்த தேவன் எதற்காக கிறிஸ்த அனுப்பினாரோ சேம் பவர், சேம் அத்தாரிட்டி, சேம் அக்ரிமெண்ட் ஜீசஸ் உன்னோட என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து உன் குடும்பத்துக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்குக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரையிலாக இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, வானம் மண்டலத்து பொல்லாத ஆவிகள் எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன என்ன தடைகள் எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருந்ததோ அது முற்காலத்திலே ரைட் ஃப்ரம் யுவர் ஜெனரேஷனல்ஸ், அந்த ஜெனரேஷனல்ஸ் மூலமாக என்ன என்ன கட்டுகள் வந்ததோ அதிலே அதிகார பிரபுவாகிய யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆமா சாமி, இப்ப உங்களை ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நெகட்டிவ்ஸ், நீங்க அலைந்து திரிந்து பாடுபட்டாலும் உங்க கைகளில் சேர்க்க முடியாது இருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றிருக்கிற ரட்சிப்பின் சத்தத்துக்குரிய பாத்திரவான்களாக இருந்தாலும் ஆனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபத்துல எதை கொண்டு வர வேண்டியது? முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையும் பிள்ளைகளாக இருந்த அந்த நாட்கள்ல ஆண்டவரே என் மேல என்னென்ன குற்றங்கள் இருந்ததோ, அக்கிரமங்கள் இருந்ததோ, ஆகாய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நான் எதெல்லாம் நடந்து கொண்டனோ இன்றைக்கு அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அறிக்கை செய்கிற பொழுது உன்னை சேஸ் பண்ணிட்டு வந்திருந்த உன் பிளஸிங்கை தடை பண்ணி கொண்டிருந்த அந்த தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ பேரலைஸ் பண்ணுவேன். வாசிக்கிறீங்களா? உனக்கு கொடுத்திருக்கிற பவரை பாரு.
எதுல நீ விழுந்து போயிருந்தையோ உனக்கு நல்லா தெரியும். எந்தெந்த அந்நிய கிரியைகளுக்கு உட்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருந்தையோ உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியம் என்ன? நீயே உன்னை உணர்ந்து, நீயே உன்னுடைய முன்னோர்கள் என்னென்ன செய்தாங்க என்பதை உணர்ந்து, நீயே உன்னோடு இப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் குடும்பத்தார்கள் என்னென்ன கிரியைகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அக்கிரம சிந்தை இருக்கும். ஒரு தாய் தகப்பன் என்று பாராம அவங்க பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா கேடும் கிறுக்குள்ளதா இருக்கும். உங்க வியாபாரத்தில் உங்களை ஏமாற்றினவர்கள் அநேகர் இருப்பாருங்க. உங்க கையின் பிரயாசங்களை நீங்கள் அது ஆகாரமாக ஒரு பிளெஸிங்காக உண்ண முடியாதபடிக்கு அது பொத்தல் பையில போடப்பட்டது போல இருக்கும். எப்போ கிறிஸ்தவனா மாறியும் அதான் அங்க ஃபேக்டர். இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, உங்க முற்காலங்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ, எது எது கிறிஸ்தவனா மாறி எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க எதிர்பார்ப்பு சந்தோஷம் சமாதானம் தான். ஆனா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற தெய்வீகமற்ற கிரியைகள் அக்கிரமங்களினாலே நாம் முன்பு நடந்த சிந்தைகள் அது கேன்சல் ஆக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம சொல்லியிருப்போம், தேவ வார்த்தையினால் அதை கேன்சல் பண்ணியிருப்போம். பட் the word of the God எப்படி உன்னை சொல்லுது? இங்கே 2வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, அன்றைய நாட்களில் நாங்கள் எல்லாம் இவ்வுலக வழக்கத்தின்படியே வாழ்ந்துட்டோம்பா. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து வந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்தோம், அந்த அறியாமை எங்கள் மீது தொடர்ந்து கொண்டு வருகிறது. அந்த அறியாமையில நாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்பதை கூட இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. 10 வருஷம் விசுவாசியா இருப்போம், 15 வருஷம் விசுவாசியா இருப்போம், 20 வருஷம் விசுவாசியா இருப்போம், 25 வருஷம் விசுவாசியா இருப்போம், 30 வருஷம் விசுவாசியா இருப்போம். ஆனால் இன்றும் நமக்கு யாரிடத்துல எதை பேசுவது, எப்படி பேசுவது என்பதை அறியாமையில் இருக்கிறோம். அதனால நம்ம வார்த்தைகளே நம்மளை தோற்கடிக்க வச்சிருது. நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்எபிலிட்டி, நம்முடைய நிர்வாகத்தினுடைய இயலாமைகள் இன்னும் நம்மளை பின்தொடர்கிறது. இவைகளுக்கு நீங்க எப்படி உடைக்கணும்? let every power chasing away my blessings. இது எங்க இருந்து வந்தது? அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு வருகிறோம். till you are in the process of iniquity. அந்த அக்கிரம சிந்தையின் ப்ராசஸ் இன்னைக்கு என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒத்துக்கணும். உங்க தோல்விக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, நாமளே பிசாசின் பிடியை விட்டு இன்னும் வெளியே வரல. இந்த பைபிள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த வார்த்தை யார் படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட எழுத்து புறஜாதியாருக்கல்ல, கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தான். அப்ப தேவச்சனமே, நம்ம நினைப்புல ஆண்டவருக்குள்ள வந்தவொடனே எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்த உடனே அது எம்ஏ வரைக்கும் படிச்சிருச்சா, டாக்டர் வரைக்கும் படிச்சிருச்சா, எல்கேஜில சேர்த்த உடனே அது ஸ்டெப்பா போகணும். அப்ப நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம ரகசியங்கள், வேதாகம வெளிப்பாடுகள், வேதாகமத்துடைய கோட்பாடுகள், வேதாகமத்துடைய வார்த்தைகள் அது உங்களுக்குள்ளாய் எதை சொல்லுகிறது, எதை நினைப்பூட்டுகிறது, எதை கொண்டு நீ ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை கொண்டு தேவனுடைய அதிகாரத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும், எந்த அதிகாரத்தை கொண்டு எந்த கிரியைகளை அழிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே வேத வாக்கியங்கள் நீ கற்றுக்கொண்டபடியே நீ அதை செய்வாயானால் you can chase away the spirit of evilness that is blocking your blessings. You can make it paralyzed in the name of Lord Jesus Christ. தேவ ஜனமே, இப்ப சிந்தித்து பாருங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டு காலங்கள்ல நான் வெற்றி பெறாத ரகசியங்கள் என்னன்னா, முற்காலத்தில் இருந்தவைகள்
இப்பொழுது என் வாழ்க்கையில இருக்குது. ரட்சிக்கப்பட்ட போதிலும் உன்னை அது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து வருகிறேன். குற்றமும் குறையும் அவங்க இடத்துல இருக்குது அதிகமா. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நன்றி அறிதல் உள்ள எந்த கிறிஸ்தவனும் சபையை மிஸ் பண்ண மாட்டான். நன்றி உணர்வு இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் சபையினுடைய கோட்பாடின்படி, நீங்க மற்ற மீட்டிங்லாம் கூட விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அது தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை. ஒன்று, பரிசுத்த அந்த நாளை குலைச்சலாக்கி விடாதீங்க. அந்த பரிசுத்த நாள்ல தேவனை தேடாம இருந்துடாதீங்க. அந்த பரிசுத்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்தி தான் உனக்கு இன்னைக்கு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் சபையை பெர்ஃபெக்டாக அட்டெண்ட் பண்றவங்க இருக்காங்க. இதே ஒரு ஹார்ட் அட்டாக் உடனே ஓடும் ஆஸ்பத்திரிக்கு. ஒரு பெரிய மீட்டிங், மந்திரி வராரு, அது வராரு, பட்டா கொடுக்கிறாருன்னா ஓடி போய் அங்க லைன்ல நிற்போம். ஆனா நமக்கு ஜீவனை தருகிற தேவன் நம்மை எல்லா விதங்களிலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த நாமத்தின் மகிமையை கற்றுக்கொள்வதற்கு நன்றி அற்றவர்களா இருக்கிறதுனால தான் அவங்க சபைக்கு ஒழுங்கா வர முடியல. அதான் உண்மை. அந்த நன்றி உணர்வு இருக்குமானால் அந்த உள்ளம் அந்த தேவ சாயலை போய் பார்க்கணும். அந்த தேவ சாயலை நான் உட்காரணும். அந்த பிரசன்ஸ் என்னுடையது. சபையில தேவன் பிரசன்ஸ கொடுக்கிறார்னா அவருக்கு நான் பிரசன்ஸுக்கு பஞ்சமா? ஏன் கொடுக்கணும்? மக்கள் எல்லாம் தேவனுடைய சாயலை பற்றி கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு அவன் கேட்டா அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தாரு. டொமினியன் பவரை ஆதாம் கேட்டா கொடுத்தாரு, கேட்காமலே கொடுத்தவர். இழந்தாங்க. எதை கொண்டு இழந்தாங்க? அவங்களை ஏதோ ஒரு ஈவன் ஸ்பிரிட் சேஸ் பண்ணி ஏவாளை பிடிச்சது. ஏவாள் மூலமாக ஆதாமையும் பிடிச்சது. எல்லாத்தையும் இழந்தாங்க. ஆனாலும் ஜீசஸ் தன்னுடைய மக்களை உருவாக்கினார். நீங்க உலகமெங்கிலும் போங்க, என்னோட இருந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்க. ஆதாம பலிகி பெருகி ஆண்டு கொள்ளும்படி அதிகாரத்தை கொடுத்தார். இப்ப ஜீசஸ் என்ன சொன்னார்? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்க லாஸ்ட் பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது, நீங்கள் புறப்பட்டு போங்க, தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லுங்க, அவங்களுக்கு அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களை சீஷராக்குங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, பலிகி பெறுகிற அனுபவம். அங்கே ஆதாம் பியூரா இருந்திருந்தா இன்னை வரைக்கும் ஒரு பெரிய திரள் கூட்டம் என்ன வயசுல அன்னைக்கு வேணாலும் வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப இருந்தா 6025 வருஷத்துல அவன் இருந்துட்டு இருப்பான். ஆனா நம்மளை போலதான் குழந்தைகளா மாதிரிதான் இருப்பான், வெள்ள நுழைவனதான் இருப்பான், வயதே தெரியாது. ஆனால் இழந்து போன நமக்கு மறுபடியும் பலிகி பெறுகிற அனுபவம். அந்த ஆதாம் எந்த கட்டுக்குள் அகப்பட்டிருந்தானோ, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டை அவிழ்த்து மறுபடியும் இந்த தேசம் முழுவதும் பலிகி பெறுகிற அவருடைய மக்களாக மாற்றுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். தேவ ஜனமே, அவங்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் நீ கட்டவிழ்க்கப்பட்டவனாக மாற வேண்டும். இந்த 2வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. 3வதாக வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அருமையான தேவ ஜனமே, உன்னை கோபாக்கினின் பிள்ளையாக மாற்றிக்கொண்டிருந்த the chasing spirit. நீ விரும்பியா மற்றவங்களுடைய கோபத்துக்கு உண்டான ஆளா இருந்திருப்ப, நீ விரும்பியா தேவனுக்கு விரோதமாய் செய்திருப்ப. அறியாமையின் காலங்களிலே வாழ்ந்த வாழ்க்கை, ஒருவேளை அவைகள் இன்றைக்கும் பின்தொடருமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கட்டுகளை உடைக்கிற நேரம் வந்துருச்சு, அந்த ப்ராப்ளம் தீர்க்கப்படுகிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே, மாம்ச இச்சைகளினாலே வாழ்ந்த என்னை நீர் ரட்சிக்க உம்முடைய 1வது வசனத்தின்படி நீர் எனக்கு உயிர்ப்பித்தீர். ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட நான் பண இச்சைகளினாலே, என்னுடைய ஸ்டேட்டஸ் இச்சைகளினாலே, என்னுடைய வாழ்விலே நான் தான் முதல் என்று சொல்லும்படியான அப்படிப்பட்ட இச்சைகளினாலே
நான் இந்த உலக வாழ்க்கைக்கு உடன்பட்டு விட்டேன். அதை தான் இந்த 3வது வசனம் நமக்கு அதிகமாய் ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்குது. என்ன சொல்லுது? அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் யார்களுக்குள்ளே அசுத்த ஆவிகள் யாரெல்லாம் தன் பிடியில வச்சிருக்கோ அந்த பிடியில நாமும் என்ன செய்துட்டோம்? முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக நாம் இருந்தோம். ஆனா அதிலிருந்து வெளிவந்த நாம் நம்மை உயிர்ப்பித்த தேவனுடைய முழு சாயலை பெற்றோமா? இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், அவைகளில் இருந்து உன்னை நான் விடுதலை செய்வேன். ஏன்? இப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டே வரீங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த கோபாக்கினின் பிள்ளைகளுடைய குணம் உங்கள்ட்ட இருக்கான்னு உங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் நீங்க அது மாதிரி இருப்பதற்கு தான் இந்த சேசிங் பவர் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. நீங்க மாறிடக்கூடாது, கிறிஸ்துவ ஆயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் தான் இரு. ஆனா இனி யாருடைய பிள்ளை? முற்காலத்துல பிசாசுடைய பிள்ளையெல்லாம் இருந்தீங்க. நீங்க இப்பவும் அப்படியே இருங்க. ஞானஸ்தானம் எடுத்த மேல பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, சூனியம் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து திருவிருது எடுக்கிற பிள்ளைகள் மேல தான் தரித்திரம் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்து நான் பரிசுத்தர் 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 என்று அவரை பறைசாற்றுகிற ஒவ்வொரு ஆத்மா மேலதான் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் நடந்தா பிள்ளைகள் பெறல, பிள்ளைகள் பண்ணா தருதலை, குடும்ப ஆசீர்வாதம் இல்ல, பிரிவினையின் கட்சிகள். இதெல்லாம் எங்க இருந்தது? கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு கிறிஸ்தவனா மாறின பல ஆண்டுகள் ஆனாலும் நம்மை அவைகள் திரட்டுகிறது, நம்மளை திரட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை அறிந்த நாம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்தீங்கப்பா, இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளாகவே இருக்க நாம் மாற நாங்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கும்படியே செயல்படுகிற அசுத்த ஆவியே இப்பொழுது என்னை விட்டு வெளியேறு. நீங்க உங்க குடும்ப ஜெபத்திலே, உன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நீ ஜெபிப்பாய், ஆனால் அந்த கட்டுகள் இன்னைக்கு உடையுது. ஹல்லேலூயா. இங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களை தேவனுடைய மகிமையின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவளாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. நீங்க 2வது வசனம் 3வது வசனம் உங்களை என்னென்னலாம் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிச்சோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனோ உங்களை ஒரு ஆச்சரியமான பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லுகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே விளக்குகிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவ ஜனமே, ஒரு கோபாக்கினின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒரு அசுத்த ஆவி எவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு குடும்பத்தையும் கொலைக்குதோ, அழிச்சு போடுதோ, அதை காட்டிலும் தேவனோ தம்முடைய ஐஸ்வர்யத்தில் அவர் இரக்கத்திலே உள்ளவராக நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்ம மேல இறங்குகிறவராயிருக்கிறார். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இப்போ பவர் என்ன தெரியுங்களா? உங்களை உலகமே வெறுத்தாலும் சரி, கோபாக்கினின் பிள்ளைகளாக உங்களை வெறுப்பாங்க, கசப்பா பேசுவாங்க. ஆனால் இப்பொழுது தேவனோ, இது எவ்வளவு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமோ அவ்வளவு பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் நம்முடைய தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை அகற்றி போடுறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொல்றார் உங்களை பார்த்து, ஒருவேளை நம்ம இந்த ரட்சிப்பு பெற்று கூட மாறி இருப்போம். ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையின் கட்டுகள், ஸ்பிரிட் ஆஃப் நெக்லிஜென்ஸ், நாம்
அந்த அறியாமையின் கட்டினாலே பின்பற்ற வேண்டியதை பின்பற்றாதபடிக்கு தவறி இருப்போம். அதற்கு காரணமான எவ்ரி பவர் ஆஃப் சேசிங் ஸ்பிரிட் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல அன்பு வைத்ததுனால, அந்த அன்பு எப்படி? இரக்கத்தினாலே. உங்களுக்கு கிறிஸ்துவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர நம்மளை யாரும் அந்த அன்புல நடத்துவதற்கு நோவன். அது பிள்ளையா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், தேவனை தவிர நம்மளை யாராலும் அந்த அன்புல நம்மளை கொண்டு போக முடியாது. ஏன் தெரியுங்களா? ஏன் மற்றவங்களால் கொண்டு போக முடியாது தெரியுதுங்களா? அவன் தேவனுடைய அன்பை ருசித்து இருந்தாதான் அவன் நம்மளோட கரெக்டா இருக்க முடியும். அவன் எந்த அளவுக்கு அன்பை ருசிச்சிருக்கிறான்னு தெரியாது. உங்க ஃப்ரீக்வன்சிக்கும் மற்றவருடைய ஃப்ரீக்வன்சிக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஆனா ஒரே பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரே தேவ சாயலுடைய அபிஷேகம் எனக்குள் இருக்குன்னு சொல்லி எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருந்தார்களோ அங்க இருக்கலாம். ஆனா அது பெர்மனன்டான்னு தெரியாது. ஜெபத்துக்கு இருக்கலாம், ஒரு கூட்டத்துக்காக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்காக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு இன்றைய வரைக்கும் மனுஷனுக்கு மனுஷன் அது பரிபூர்ணத்தை நாம் யாரும் பார்த்ததே இல்லை, யாரும் பார்த்தது இல்லை. ஆனா தேவன் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவரே, எங்க ஃபேமிலி, நாங்க நடத்துகிற தொழில் எத்தனையோ பித்தலாட்டங்களும் பொய்யும் திருடுமாக கலந்திருக்கிறது. உங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள அன்பு எல்லார் மேலே இறங்கிச்சுன்னா ஆண்டவரே, இந்த பவர் சேசிங் என் குடும்பத்தில் தொட முடியாது, என்ன தொட முடியாது, என்ன தொடர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை, அந்த அன்பு, அந்த இரக்கம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிற வேளையில ஒருத்தன் நம்ம மேல கைப்பட முடியும். அறிக்கை அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குமானால் 5வது வசனம் உங்களுடைய உரிமையாக மாறுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். முதல் வசனத்தினுடைய ஒரு ஃபைனல் சிச்சுவேஷன், கிளைமேக்ஸ் இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்முடைய வாழ்வை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை it is not only written word, now it has turned into a spoken word. Hallelujah. அவர் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட அது நிற்கும். இங்கே எப்பொழுது இந்த வார்த்தை ஸ்போக்கனாக என்னிடத்திலிருந்து வருகிறதோ, அது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறபடியால் இந்த வேத வசனம் it has turned from written word to spoken word. இந்த வேர்ட் வெறுமனே திரும்பாது. இந்த பகுதி மாத்திரமல்ல, இந்த தெரு மாத்திரமல்ல, இந்த ராதாநகர் மாத்திரமல்ல, இந்த குரோம்பேட்டை மாத்திரமல்ல, இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாத்திரமல்ல, இந்த தமிழகம் மாத்திரமல்ல, அத்தனை மாகாணங்கள் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் இந்த ஸ்போக்கன் வேர்ட் போய்கிட்டே இருக்கும். இது போய்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிளா சொல்ல போனா, யூடியூப் மூலமா யார் யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவங்க மூலமா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு விசுவாசம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகமெங்கிலும் அது பிரசித்தமாகும்படி தேவன் செய்கிறாரா. நமக்கு தெரியாது யார் மூலியமா இது கனெக்ஷன்ல போகுதுன்னு, நமக்கே தெரியாது. தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை நிரூபிக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு விசேஷித்த மகிமையை இந்த 1லிருந்து 5வது வசனம் வரையிலாக உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாது. பேசினார்னா, அவர் பேசினார்னா அது பொய் இல்லை. அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். சோ நம்ம வாழ்வில் எப்படியாக இருந்தாலும், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை எப்படி மரித்து போயிருந்தோம்? Because of the power of chasing evil spirit on our blessings. இந்த ரட்சிப்பே ஒரு பெரிய blessing தான் நமக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள்
இன்னைக்கு அந்த பிளெஸிங் அனுபவிக்கிறாங்கன்னா இல்லை, இன்னைக்கு இந்த சபையில நாம மாத்திரம் தான். நாம் எவ்வளவாய் அவர் தமது இரக்கத்தின்படி நம்ம மேல அன்பு கூறுகிறார், ஆனா நாம அவர் மேல எந்த அளவுக்கு உரிமையை வைக்கிறோம் என்பதை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தமக்கு பிரியமானவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? நித்திரை அளிக்கிறார். அது என்ன நித்திரை தெரியுங்களா? சமாதானம், சந்தோஷம், கன மகிமையை நமக்கு தருகிறார் ஆண்டவர். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு சுவாமி, இந்த உலகத்துல எனக்கு ஜீவனை கொடுத்தது நீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தனோ தெரியாது, பிறக்கவே இல்லை. ஆனா என் முன்னோர்கள் அக்கிரமங்களினாலும் பிரமாணம் மீறுதலினாலும் வாழ்ந்திருக்க கூடும். அவங்க சரியா வாழ்ந்திருப்பாங்கன்னு என்னால சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா பொறாமையோ எரிச்சலோ வன்கண்களோ தேவனுக்கு விரோதமான கிரியைகளினால் வாழ்ந்திருப்பார்கள். அந்த சந்ததியில் தான் நாம் பிறந்திருக்கேன். ஆனா ஒரு வித்தியாசம், ரட்சிக்கப்பட்டவனாக என் வாழ்விலே இன்னைக்கு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த எங்களை எல்லாம் பிதாவாகிய தெய்வமே இயேசு கிறிஸ்துவினுடைய கூட நீர் எங்களை உயிர் பெறச் செய்திருக்கிறீங்க. கிருபையினால் இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து இயேசு சுவாமி, நாங்கள் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பின் பாத்திரமாய் பலவிதமான போராட்டங்கள். காரணம், ஈவில் ஸ்பிரிட் எங்க பிளெஸிங்ஸ் எல்லாம் சேசிங் பண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள் இருக்கிற அறியாமையின் கட்டுகளை கொண்டு நாங்கள் பெற முடியாதபடிக்கு எங்க பிளெஸிங்கை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. உம்முடைய வேத வாக்கியம் எபேசியர் நிருபம் 2:4 படி தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை துரத்தி வந்த ஆசீர்வாதங்களை பெறாதபடிக்கு அத்தனை கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்தெறிகிறோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சுற்றாரும் உறவினர்களும் எங்களுடைய வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், ஆலயத்துக்கு வருகிற தன்மைகள், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. நன்றியுள்ள இதயத்தோடு கூட உம்மை எப்பொழுதும் பார்த்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை மெடிடேட் பண்ணி அது தீர்க்க தரிசனம் என்று சொல்லி விசுவாசித்து அதிலே நடந்து வெற்றி பெறுகிற ஒரு முழுமையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவராக என்னை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட உங்களுடைய வருகை மட்டும் சமாதானமாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.